நான் கூட ஏற்கனவே சொன்னேன், கமலஹாசன் உலக நாயகன். நம்ம எல்லாரும் ஏற்றுக்க என்னப்பா என்ன சொல்றீங்க? நம்ம உலக நாயகன், நடிகர்ல நம்ம உலக நாயகன். அது இதுல ஜீரோ. அவர் வடிவேல காட்டிலும் அவர் வடிவேல காட்டிலும் நடிகர் வடிவேல காட்டிலும் சிரிப்பு நடிகராக மாறிட்டார். வாய வாடகைக்கு விட்டு இருந்தா அவர் ஒரு தூவியாச்சும் ஸ்டார்ச் லைட்டு எரியினார். இப்ப ஸ்டார்ச் லைட்டும் இல்ல, பேட்டரியும் இல்ல, ஸ்டார்ச் லைட்டே இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன ராஜ்யசபா அது எப்பவோ வருதான், ஏவு காத்த கிளிமா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, அது வரைக்கும் எங்களுக்கு நீ பேசு அப்படின்னு அடிமையா வச்சிருக்காங்க. இப்ப திமுகவுடைய அடிமையில முதல் அடிமையாக கமலஹாசன் மாறிட்டார். பேசாம இந்த பொழப்புக்கு பேசாம இன்னும் ஒரு 2 படத்துல நடிச்சுட்டு போகலாம். பேசாம இந்த பொழப்பு தேவையா கமலஹாசனுக்கு? இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. பேசாம இந்த மாதிரி பொழப்பு இவரை நம்பி போனாங்க பாருங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், நீதிமன்றத்தில் நிறைய பேர் போனாங்க. அவங்கெல்லாம் நொந்து நூலாகி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளு பின்னால போனதுக்கு நம்மளே செருப்பால அடிச்சுக்கணும்டா அப்படின்னு அவங்களே மக்களே நினைக்கிறாங்க, அதனுடைய தொண்டர்கள். ஏன் அவ்வளவு மோசமானவர் கமலஹாசன்? அவரை பற்றி பேசவே வேண்டாம். அவர் இன்னைக்கு கொத்தடிமையாக, நம்முடைய ஸ்டாலினுடைய கொத்தடிமையில் அவர் ஒருவர். தம்பி, கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் வர்றவங்க அவங்களுடைய விருப்பம். அவங்க சீட்டு, இடங்கள், அவங்க கேட்கிற இடங்கள் வேணும், அந்த தொகுதி வேணும், இதுக்காக பல இடங்கள்ல போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் சொல்ல முடியும் எந்த கூட்டணி, எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கு. நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க. அதே நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் அவர் செல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நீதி அரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இன்னொரு நீதி அரசர் அது தொடரணும் முடிஞ்சு போச்சே. ஆக தலைமையில் கத்தி இருக்கு, பொன்முடிக்கு தலைமையில் கத்தி இருக்கு, எப்ப வேணாலும் விழுகும். அதான் ஏங்க நீ எதை போய் காலியா, நாங்க யானை வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், நீ வேற எதை பத்தியே பேசிட்டு. எங்களை பற்றி உறவுக்கு நாங்க வலிமையா இருக்கோம். மக்கள் எங்களை நம்புறாங்க. அதிமுக ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காங்க. மக்களின் ஒருவராக நம்ம முதல்ல அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நம்மளே ஒருவர், நமக்கானவர் யார் என்றால் தமிழகத்தில் ஏழை பங்கான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்துடைய பண்பாளர், நம்முடைய இளைஞர்களுடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை தான் எல்லாரும் விரும்புறாங்க. எனவே இங்க தளம் அதிமுகவோ திமுகவான்னு தான் இருக்குமே, மற்ற கட்சியில யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுகவை வெறுத்து ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு சரியான தளம் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுகவுக்கு ஒரு பிரேக்கை கொடுக்கணும், இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணும். அதுக்கு இது ஒரு சரியான ஒரு நேரம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுறது உறுதிப்பா. எந்த கூட்டணி எந்த கட்சியில் சேர்றதுனால பார்த்து கவலையே இல்லை.